வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி பற்றிய உண்மையான வரலாற்றைக் காணலாம். நாமும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் கதைகளை உங்களுக்குத் தெரியுமா? வீடியோவை முடிவு வரை பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உங்களுக்காக இருக்கிறது. தி ஸ்டோரி ஆஃப் பிரஹ்லாட் அண்ட் ஹோலிகா ஹோலி பண்டிகையின் மிக முக்கியமான வரலாறு பாகவத புராணத்தில் இருந்து வருகிறது. ஒரு அரக்கராஜாவான ஹிரண்யகசிபு தன்னை மட்டுமே எல்லோரும் வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அவன் மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தன். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை பல முறைகளில் கொல்ல முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு அவனை காப்பாற்றினார். இறுதியாக அவன் தனது சகோதரி ஹோலிகாவின் உதவியை நாடினான். ஹோலிகாவிற்கு தீயில் எரியாத சக்தி கொண்ட ஒரு மேல் உடை இருந்தது. அவள் பிரகலாதனை மடியில் உட்கார வைத்து தீயில் எரிக்க முயன்றாள். ஆனால் விஷ்ணுவின் கிருபையால் அந்த மேலுடை பிரகலாதனை மூடியது. ஹோலிகா தீயில் எரிந்து இறந்தாள். இந்த நிகழ்வை நினைவுகூர்ந்து ஹோலிகா தகன், ஹோலிகா டஹன் என்ற விழா கொண்டாடப்படுகிறது. இது நல்லது தீமையை வெல்லும் என்பதற்கான அடையாளம். கிருஷ்ணரும் ராதையும் தொடர்புடையது. கிருஷ்ணர் கரும் நிறத்துடன் இருந்தார், ஆனால் ராதையின் நிறம் வெண்மையாக இருந்தது. இதனால் கிருஷ்ணர் மிகவும் கவலைப்பட்டார். அப்போது யசோதா, நீ அவளுக்கு வண்ணங்களை பூசிக்கொள் என்று கூறினாள். கிருஷ்ணர் வண்ணங்களை பூசி விளையாடினார். இது பின்னர் ஹோலி பண்டிகையாக மாறியது. ஹோலி இரண்டு முக்கியமான பகுதிகளாக கொண்டாடப்படுகிறது. முதல் இரவில் மக்கள் தீ மூட்டி தீமையை அழிக்கும் நிகழ்வை நடத்துகிறார்கள். இரண்டாம் நாளில் மக்கள் வண்ணப் பொடிகளை ஒருவருக்கு ஒருவர் பூசிக்க பாடி ஆடி மகிழ்வார்கள். குஜியா, குஜியா போன்ற சிறப்பு இனிப்புகள் சாப்பிடப்படும். அதனால ஹோலி வெறும் வண்ணங்கள் பற்றியது மட்டுமல்ல, இது நல்லது தீமையை வெல்லும் ஒரு விழா. இந்த உண்மையான கதையை உங்களுக்கு தெரியுமா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.